டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் சொன்னாலே பலருக்கும் முதல்ல ஞாபகம் வருது மெரினா பீச் தான். இது சாதாரண கடல் மட்டும் கிடையாது. இது பல நூற்றாண்டுகளாக நிறைய நினைவுகளை சுமந்து வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட. அது தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுதந்திர போராட்டம் முதல் உலகப் போர் வரை, சுனாமி முதல் தமிழக அரசியல் வரலாறு வரை என சென்னையின் பல முக்கியமான நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்த இடம்தான் மெரினா கடற்கரை. சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரந்து விரிந்திருக்கும் சென்னை மெரினா கடற்கரை ஆசியாவின் மிக நீளமான நகர்ப்புற இயற்கை கடற்கரைகளில் ஒன்று மட்டுமல்ல, மதராஸ் மாகாணத்தின் தலைநகராக சென்னை உருவானதற்கான வரலாற்று அடித்தளமும் கூட. ஆம், ஆங்கிலேயர்கள் கடல் வழியே எளிதாக வந்து செல்ல ஏதுவாக இருந்த இடம் மெரினாவாக இருந்ததால் தான் சென்னை தலைநகரமாக உருவாகியது. இதையடுத்து 1884ஆம் ஆண்டு அப்போதைய மெட்ராஸ் ஆளுநர் மவுண்ட் ஸ்டுவார்ட் எல்ஃபன்ஸ்டோன் கிராண்ட் டவ் இந்த கடற்கரை பகுதியை அழகுபடுத்தி இத்தாலிய மொழியில் கடற்கரை நடைபாதை என்று பொருள்படும் மெரினா என்ற பெயரை சூட்டினார். ஆனால் அழகையும் பொழுதுபோக்கையும் தாண்டி சென்னை கடந்து வந்த பல வரலாற்று திருப்பு முனைகளுக்கும் மெரினா சாட்சியாக நின்றுள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது சென்னை மீது ஜப்பானிய தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சம் ஏற்பட்டது. கடற்கரையில் பாதுகாப்புக்காக பதுங்கு குழிகளும் அமைக்கப்பட்டன. அப்போது மெரினா கலங்கரை விளக்கத்தின் விளக்குகளும் எதிரிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அணைக்கப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் பொதுமக்களை ஒன்று திரட்டும் மிகப்பெரிய மேடையாக மெரினா இருந்திருக்கிறது. மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்கள் இங்குதான் லட்சக்கணக்கான மக்களிடையே விடுதலை குரல் எழுப்பியுள்ளனர். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தின் அரசியல் களமாகவும் மெரினா மாறியது. பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய சீரணி படை அமைப்பால் கடற்கரையில் அமைக்கப்பட்ட சீரணி அரங்கம் 3 தசாப்த கால அரசியல் நிகழ்வுகளுக்கும் பல முக்கிய வரலாற்று பொதுக்கூட்டங்களுக்கும் மேடையாக இருந்தது. அந்த வரலாற்று சின்னம் 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நள்ளிரவில் சத்தமே இல்லாமல் இடிக்கப்பட்டு அடையாளமே இல்லாமல் போனதையும் மெரினா கண்டுள்ளது. அரசியல் மாற்றங்களை மட்டுமல்லாமல் கோரமான இயற்கை சீற்றத்தையும் இந்த மணல் எதிர்கொண்டுள்ளது. அப்படி சென்னையின் வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு நாள்தான் 2004 டிசம்பர் 26. இந்தோனேஷியாவின் சுமத்ரா அருகே ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் உருவான சுனாமி மெரினா கடற்கரையை தாக்கியது. கடல் நீர் கடற்கரையை தாண்டி நகருக்குள் புகுந்ததில் ஏராளமான மக்கள் உயிரிழந்தனர். அந்த துயரத்தின் நினைவு இன்றும் மெரினாவுடன் இணைந்திருக்கிறது. துயரங்களை கடந்து மீண்ட மெரினா நவீன வரலாற்றிலும் பல முக்கிய பக்கங்களை தன்னுள் பதிவு செய்துள்ளது. அப்படி மெரினா கண்ட முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று இல்லை, தமிழகத்தின் வரலாற்றிலேயே மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று ஜல்லிக்கட்டு புரட்சி. 2017ஆம் ஆண்டு ஜனவரியில் ஜல்லிக்கட்டுக்கான உச்சநீதிமன்ற தடையை நீக்க கோரி சென்னை மெரினா கடற்கரையில் தொடங்கிய போராட்டம் பின்னர் தமிழகம் முழுவதும் பரவி வெற்றி கண்டது. இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நடத்திய அந்த மாபெரும் தன்னெழுச்சி போராட்டம் ஜல்லிக்கட்டு புரட்சி என்றும் மெரினா புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. மெரினாவின் அடையாளங்களில் மிக முக்கியமானவை அங்கே இருக்கும் சிலைகளும் நினைவிடங்களும். 1959 நிறுவப்பட்ட உழைப்பாளர் சிலையும் அண்ணல் காந்தியின் சிலையும் இன்றும் மெரினாவில் தலை நிமிர்ந்து நிற்கின்றன.
இங்கிருக்கும் கண்ணகி சிலைக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் வரலாறே உள்ளது. 1968 திமுக ஆட்சியில் நிறுவப்பட்ட கண்ணகி சிலை 2001 அதிமுக ஆட்சியின் போது திடீரென இரவோடு இரவாக அகற்றப்பட்டது. பின்னர் அரசியல் மற்றும் தமிழ் அமைப்புகளின் கடும் எதிர்ப்புக்கு பின் அதே மெரினாவில் மீண்டும் நிறுவப்பட்டது. சிலைகள் மட்டுமல்ல, இங்கே இருக்கும் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி நினைவிடங்களுக்கு பின்னாடியும் பல கதைகள் உள்ளன. மெரினாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடற்கரையை ரசிக்கிறார்களோ இல்லையோ, இந்த நினைவிடங்களை பார்க்காமல் செல்வதில்லை. மெரினா என்றாலே கடற்கரை என்பதை விட நினைவிடம் என்றே கூட சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டது. இதேபோல் மெரினாவின் மற்றொரு முக்கிய அடையாளம் கலங்கரை விளக்கம். சுமார் 46 மீட்டர் உயரமுள்ள இந்த கலங்கரை விளக்கம் மேலிருந்து சென்னை கடற்கரையை பார்க்கும் ஒரு தனித்துவமான இடமாக இருக்கிறது. அதேபோல டெல்லிக்கு செங்கோட்டை என்றால் சென்னைக்கு மெரினா கடற்கரை சாலைதான். ஆண்டுதோறும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின அணிவகுப்புகள் கம்பீரமாக நடக்கும் இந்த சாலை வழியே வந்து கொடியேற்றுவது ஒவ்வொரு முதல்வரின் பெருங்கனவாக இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் வானை பிளக்கும் இந்திய விமானப்படையின் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகள் மெரினாவில் தான் நடக்கும். அவை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே நேரம் சமீபத்தில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 5 பேர் பலியான துயர நிகழ்வையும் மெரினா கண்டுள்ளது. ஒரு புறம் கடலில் விளையாடும் குழந்தைகள், மறுபுறம் நடைபயிற்சி செய்யும் மக்கள் என அமைதியாக காட்சியளித்தாலும் சுதந்திர போராட்ட கூட்டங்கள், போர்க்கால அச்சுறுத்தல்கள், சுனாமி பேரழிவு, அரசியல் அதிரடிகள், உரிமைக்கான மெரினா புரட்சி என சென்னை கடந்து வந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரே இடத்தில் தாங்கி நிற்கும் ஒரு திறந்தவெளி வரலாற்று புத்தகம்தான் மெரினா. காலம் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் மெரினா மட்டும் தன் வரலாற்று தடங்களை சுமந்து கொண்டு இன்றும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. சென்னை மெரினா பீச்சுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அது இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு நமக்கு தெரியல. அடுத்த தடவை நீங்க இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.